Yes, today is Sunday, June 22nd, 2025. இன்னைக்கு நம்ம கிரிக்கெட் பற்றி பேச போகிறோம். குறிப்பாக மூன்றாவது நாள் ஆட்டம் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச், ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச், லீட்ஸில் நடக்கிற டெஸ்ட் மேட்ச், மூன்றாவது நாள் ஆட்டத்தை பற்றி பேச போகிறோம். நாங்கள் நேத்தி பண்ண நிகழ்ச்சியும் போது சொன்ன மாதிரி மூன்றாம் நாள் ஆட்டத்தோட ஃபஸ்ட்டு 90 நிமிடங்கள் இரண்டு 2 ஹவர்ஸ் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும்னு சொன்னோம். அதை பற்றி தான் நம்ம பேசணும் மிஸ்டர் எஸ் என் சுகுமாரோட. அவர் இன்னைக்கு நம்ம கூட இருக்கார். இப்போ அப்படி பார்க்க போது முதல் 2 மணி நேரத்தில் நம்ம 2-3 விக்கெட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோம். 2 விக்கெட் எடுத்தோம், பட் ஆனால் நிறைய ரன்னு கொடுத்தோம். ஸோ மொத்தத்தில் மேட்ச் முடியும் போது, மூன்றாவது நாள் முடியும் போது இங்கிலாந்து வந்து நம்ம இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் ஒரு 6 ரன் கம்மியாக தான் எடுத்தாங்க. ஸோ அவங்களுடைய பேட்டிங் சர்வைவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக ரன் அடித்து இந்தியாவோட ஸ்கோரோட ரொம்ப க்ளோஸாக வந்துட்டாங்க. திருப்பி ஆடிய இந்தியா 90 ரன்களுக்கு 2 விக்கெட் எழுந்திருக்கு. ஸோ மேட்ச் நேத்தி போல் சமநிலையில் தான் இருக்குது. ரெண்டாம் நாள் முடியும் போது எப்படி சமநிலையாக இருந்ததோ அதே போல் தான் மூணாம் நாள் முடியும் போதும் அப்படி தான் இருக்குது. ஏன்னா இரண்டு அணிகளுக்குமே வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்றதான் நான் நினைக்கிறேன். நம்மளோட எஸ் என் சுகுமார் இருக்காரு. அவர்கிட்ட நம்ம கேட்போம். மூன்றாவது நாள் ஆட்டத்தை பற்றியும் 4வது நாள் ஆட்டம் எப்படி இருக்குன்றதை பற்றியும் அவர்கிட்ட பேசுவோம். மிஸ்டர் எஸ் என் சுகுமார், ஸோ இப்போ இன்னைக்கு மேட்ச் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து ஆல்மோஸ்ட் இந்தியா ஸ்கோருக்கு வந்துட்டாங்க. ஸோ இந்த கேம் பற்றி, இந்த மூணாவது நாள் ஆட்டத்தை பற்றியும் பின்னாடி என்ன நடக்க இருக்கு 4வது நாள் உங்களுடைய கணிப்பு என்னன்றதை பற்றியும் பேசலாம். நம்ம வந்து 2வது நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் 3வது நாள் தொடக்கத்துக்கு நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா, முதல் செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 விக்கெட் எடுப்போம்னு விரும்பணும். அதே மாதிரி நடந்தது. ஆனா வந்து நம்ம 2 விக்கெட் எடுத்ததுக்கு நிறைய ரன் கொடுத்துட்டோம். 100 ரன்னுக்கு மேல முதல் செஷன்ல அவங்க எடுத்துட்டாங்க. ஸோ அதனால அது வந்து 2 விக்கெட்டை பேலன்ஸ் பண்ணிட்டுன்னு நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா செஞ்சுரி நாங்கள் வந்து ஓலி போப் நம்ம எடுத்தோம் கொஞ்சம் ஏழியரா. பிரசாத் கிருஷ்ணா எடுத்தாரு. அதை தவிர ஜஸ்ட் பிஃபோர் லஞ்ச் வந்து அவரோட கேப்டன் அவுட் ஆனார், பென் ஸ்டோக் அவுட் ஆனாரு. 2 விக்கெட் எடுத்தாலும் அவங்க ரேட் வந்து அதிகமா இருந்தது காரணமாக எந்த ஒரு நமக்கு வந்து போலிங் மொமெண்டமோ டாட் பால் போறதுக்கு மொமெண்டமோ அவ்வளவா கிடைக்கல ஃபர்ஸ்ட் செஷன்ல. பட் அது தொடர்ந்து அப்படிதான் இருந்தது. ஏன் காரணம் என்னன்னா, நம்ம போலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் போடுற டைப்பா இருக்காங்க. நிறைய டைப்பா இருந்தது. ரன்ஸ் நிறைய, பவுண்டரிஸ் நிறைய, ஒரு ஓவருக்கு ஒரு பவுண்டரி வர்ற மாதிரியே சூழ்நிலை தான் இருந்தது. அதனால எந்த ஒரு ப்ரெஷரும் மெயின்டைன் ஆகல. பொதுவாக பார்த்தீங்கன்னா டெஸ்ட் போலர்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு லென்த் லைன் கன்சிஸ்டண்டா போட்டதான் அவங்க டெஸ்ட் போலரா இருக்க முடியும். 2 பக்கமும் போட்டு பேட்ஸ்ல நிறைய பால்ஸ் போட்டோ அல்லது ரொம்ப வித்து கொடுத்தாலோ ரன்ஸ் நிறைய போயிடும். எந்த ஃபீல்டிங் சைடும் எந்த கேப்டனும் வந்து அவங்க ஃபீல்ட் செட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை அது ஒரு ஈவன்லி பேலன்ஸ்டு ஃபர்ஸ்ட் செஷனா இருந்தது. செகண்ட் செஷன்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு முக்கியமான பார்ட்னர்ஷிப் கிடைச்சது அவங்களுக்கு பிட்வீன் ஹாரி ப்ரூக்ஸுக்கும் இவருக்கும் ஸ்மித்துக்கும். அது ஒரு 6th விக்கெட் பார்ட்னர்ஷிப். அப்புறம் 7th விக்கெட் பார்ட்னர்ஷிப்பும் ஒரு 53 ரன்ஸ் கிடைச்சது. ஸோ இந்த 2 பார்ட்னர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து இந்தியன் டோட்டல் பக்கத்துல கொண்டு போறதுக்கு எல்லா ஒரு ரன்ஸுக்கு ரொம்ப ஸ்பீடாகவும் வந்தது. அது சேம் டைம் 2 பார்ட்னர்ஷிப் கிடைச்சதுனால நம்ம நிறைய ரன் கொடுத்தாலும் நம்ம விரும்பத்தக்க விக்கெட்ஸ் எடுக்கல. விக்கெட்ல எடுத்தாலும் அடுத்த 2 ஓவர்லயே நம்ம ரன்னும் கொடுக்குற சூழ்நிலை தான் இருந்தது. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, அவங்க எப்பவுமே அவங்க வந்து டாமினேட் பண்ற ஸ்டேஜ்ல இருந்தாங்க. நம்ம வந்து அட்டாக் பண்ணி ஒரு 1/2 hour கூட போட முடியாத சூழ்நிலை இருந்தது. அது இப்போ பொதுவாக வந்து இப்போ ஏன்னா 2 பேருமே வந்து இப்போ புதுசா போடுற மாதிரி அவங்க லென்த் கொஞ்சம் டெஃபினட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஈவன் பிரசித் கிருஷ்ணா கொஞ்சம் சரி, இவன் சிராஜும் சரி, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் என்ன சொல் டிசிப்ளின் இருக்கணும். அப்பதான் நீங்க வந்து ஒரு பேட்டரை வந்து திங்க் பண்ண வைப்பீங்க. அதர்வைஸ் என்ன ஆகும்னா, ரன்னு கொடுத்துனே இருந்தீங்கன்னா, லீக் ஆச்சே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷரே இருக்காது. நீங்க நல்ல டெலிவரி போட்டாலும் அது பீட் ஆயிடுவாங்க. அவங்க அதே பேட்ஸ்மேன் ஆடிட்டே தான் இருப்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில நல்லா இருந்தது. அதுக்கு சேம் டைம் கடைசியில் அவங்களுக்கு ரெண்டு பேட்ஸ்மேனுக்கு ஒரு 10 நிறைய ரன் அடிக்காம தான் நம்ம அவங்க 460 ரன்ஸ் ஆல் அவுட் ஆனாங்க. நம்மளோட இன்னிங்ஸ் ஆரம்பிக்கும் போது நம்ம நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ 7 விக்கெட் ஜெய்ஸ்வால் அவுட் ஆனாரு. சாய் சுதர்சன் நல்லா தான் ஷேப் பண்ணியிருந்தாரு. பட் ஸ்டில் அவர் எனக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப பிஸியா ஆடுறாரு. டக்குன்னு ஸ்டாண்ட்ஸ்க்கு வந்து ரெடி ஆயிடுறாரு. கொஞ்சம் நிதானமா ஆடணும். ஸ்டாண்ட்ஸ்க்கு வருதோ அவர் போலிங் சைடு என்ன பண்றாங்கன்றது கொஞ்சம் தன்னை எப்படி நமக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி செட் பண்றாங்க, ஸ்ட்ராட்டஜியோட ட்ராப் செட் பண்றாங்க, அவர் கொஞ்சம் கவனிக்கணும். கேஎல் ராகுல் நிறைய கூப்பிட்டு சொன்னார். அப்பவும் அவர் அவசரமா செஞ்சு அவரே அவுட் ஆன மாதிரி தான் எனக்கு தோணிச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கில் வந்தாரு. கில் கொஞ்சம் ஸ்டெடியா ஆடிட்டு இருக்காரு. ரைன் வந்து 30 days பிளே முடிஞ்சிருச்சு.
ஸோ ஆனா இப்போ என்னன்னா இது வந்து ஈவன்லி பாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் ஸ்லைட்லி அது இங்கிலாந்து சைடு அட்வான்டேஜ்னு தோணுவேன். ஏன்னா கம்மிங் டே வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் டே இப்பெல்லாம் வந்து க்ளூமியா தான் இருக்கு. ஒன்றும் இப்போ பிரைட் சன்ஷைன் இல்லை. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில வந்து முதல் 2 செஷன்ஸ் ரொம்ப குரூஷியலா இருக்கும். ரிசல்ட்டை வந்து டில்ட் பண்றதுக்கு கூடிய செஷனா இருக்கும் அது. அந்த செஷன் நம்ம ஆடினா வச்சுக்கலாம், ஒரு 3 ரன் ரேட்டுக்கு ரன் அடிக்கலாம். ஸோ ஒரு 200 ரன் இன்னும் ஆட் பண்ணி 220 ரன் ஆட் பண்ணாங்கன்னா நல்ல டோட்டல் ஒரு 320 ரன் இருந்தால் நல்ல டோட்டலா இருக்கும்னு நம்புறேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம முதல்ல இந்தியன் போலிங்கை பற்றி பேசிடுவோம். கொஞ்சம் விரிவாகவே பேசலாம் அதை. இப்போ பிரசித் கிருஷ்ணா வந்து நானே சொன்னேன், ஒரு நல்ல ஒரு பொட்டென்ஷியல் இருக்கிற ஒரு கிரிக்கெட்டர். நிறைய நல்லா போடக்கூடிய ஒரு போலர் தான் அவர். ஆனால் அவரோட லென்த் ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்து தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் ரொம்ப ஷார்ட்டாக போலிங் போட்டார். அவர் 3 விக்கெட் எடுத்திருக்கலாம். நீங்கள் 3 விக்கெட்டுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அன்ஃபோர்ஸ்ட் எரர்ஸ். பேட்ஸ்மேன் பண்ண எரரால் தான் ஒரு விக்கெட் வந்ததை தவிர அவர் நல்லா போலிங் போட்டார் அப்படின்றது இல்லை. அவர் ஷார்ட் பால் போட்டுகிட்டே இருந்தார். மிடில் ஆஃப் தி விக்கெட்டில் பால் பிச் பண்ணிட்டே இருந்தார். ரன்ஸ் நிறைய போயிட்டே இருந்தது. 2 பேர் ஹுக் ஷாட்டில் அவுட் ஆனாங்க. ஆனால் இந்த மாதிரி அவர் போட்டார்னா மற்ற மேட்சுகள் எல்லாம் அவங்க ரெடியாக இருக்க போகிறாங்க. அவர் வந்து 2 விக்கெட் எடுத்துகிட்டு 150 ரன் கொடுத்தாருன்னா அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா ஒரு பேட்ஸ்மேன் நல்லா ஒரு 10 பவுண்டரி 15 பவுண்டரி அடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் அவர் எடுத்து பிரயோஜனமே இல்லை. முதல்லயே அவர் எடுக்கணுன்றது தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்கணும். அதனால் அவர் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணும். இந்த ஷார்ட் பால் போடக்கூடாது. அவர் வந்து இன்னும் கொஞ்சம் ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, போல் லிட்டில் பிட் க்ளோசர், கொஞ்சம் முன்னாடி போடுங்க. அட் தி சேம் டைம் ஆஃப் ஸ்டம்ப் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பில் மட்டும் போடுங்க. நீங்கள் உள்ளே போடுறீங்களோ வெளில போகிறதோ, ஆனால் அந்த அந்த ஸ்டம்ப் லைனில் வச்சுக்கோங்க. ஆஃப் ஸ்டம்ப் ஆர் ஜஸ்ட் ஃபோர்த் ஸ்டம்ப், ஜஸ்ட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப், அதுலேயே தான் போடுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம கபில் தேவ் வந்து அந்த மாதிரி தான் போடுவார் ஜென்ரலாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பிரசித் கிருஷ்ணாவை எடுத்தாலும் சரி, முகமது சிராஜ் எடுத்தாலும் சரி, அவங்க வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் லைன்லையும் போடல, ஒரு கன்சிஸ்டன்ட் லென்த்லையும் போடல. அதர் தேன் போலிங் இட் டூ ஷார்ட். சிராஜ் நிறைய ஷார்ட்டாக போடல, ஆனால் போத் சைட்ஸ் போட்டுகிட்டே இருந்தார். ஒன்று வைட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப், இல்லை வைட் அவுட் சைட் ஆர் ஆன் த லெக் ஸ்டம்ப். அது மாதிரி போட்டுகிட்டே இருந்ததுனால ரன் நிறைய போச்சு. இந்த மாதிரி இந்தியா போலிங் போட்டாங்கன்னா வருங்கால வர நெக்ஸ்ட் 4 டெஸ்ட் மேட்சுக்கு ரொம்ப பேட்னு நான் ஃபீல் பண்ணுறேன். மேபி ஆகாஷ் தீபியோ இல்லை ஹர்ஷிப் சிங்கோ அவங்க யோசிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா போலிங் கோச்சஸ் வந்து 2வது நாள் ஆட்டத்தை பார்த்தது பிறகும் பிரசித் கிருஷ்ணாவை இப்படி இந்த அளவுக்கு ஷார்ட்டாக போடுறதுக்கு எப்படி அலோவ் பண்ணாங்கன்றதே எனக்கு புரியல. உங்களுடைய கருத்து என்ன? இல்ல 2 போலருமே பாத்தீங்கன்னா அவங்களோட லென்த் பிரசித் கிருஷ்ணா பாத்தீங்கன்னா லென்த் ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருக்கு. அதே மாதிரி சிராஜோட லைன் பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்டெப்பிங் டவுன் அண்ட் ஹிட்டிங் ஸ்மாஷிங் தம் ஓர் எக்ஸ்ட்ரா கவர் ஓர் மிட் ஆஃப், இந்த மாதிரி ஷாட்ஸ் நிறைய இருந்தது. ஸோ இது வந்து இண்டிகேஷன் ஆஃப் அவர் போலிங் செகண்ட் ஸ்ட்ரிங் ஆஃப் போலிங் இஸ் பீங் ஸ்மாஷ்டு ஆல் ஓவர் த பிளேஸ். அது டசன்ட் குட் ஆகர் குட் ஃபார் தி இந்தியன் போலர்ஸ். ஸோ ஆனா டெஃபினட்டா போலிங் கோச்சஸ் கரெக்ட் பண்ணுவாங்க. பட் கரெக்ட் பண்ணாலும் போலர்ஸ் தான் வந்து போலிங் வந்து எனி இன்டர்நேஷனல் லெவல்ல ப்ரெஷர் இருக்கும். ப்ரெஷர் டு டூ வெல், ப்ரெஷர் டு பெர்ஃபார்ம், அதுக்கு கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி யாருக்கு போடுறதும் ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாம் எஸ்டாப்ளிஷ்டு பிளாட்ஃபார்ம் தான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது டெஃபினட்டா இவங்களோட போலிங் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கேள்விக்குறியா தான் இருக்கு. கேள்விக்கு இருந்தாலும் இவங்க வந்து விக்கெட் எடுத்ததுனால கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அவங்களோட இதை தக்க வச்சுப்பாங்கன்றது எனக்கு தோன்றது. இன்னும் ஒரு இன்னிங்ஸ் இருக்கு, பார்க்கலாம். நம்ம வந்து இன்னும் அதிக ப்ரெஷர் பேட்டருக்கு மேல இருக்கும் சேஸ் பண்ணும்போது. அது தவிர இன்னொன்னு நான் சொல்லுவேன், கேட்சிங்கும் நமக்கு அவங்க போலர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணல. 2-3 கேட்ச் விட்டுருக்கோம் நம்ம இந்த 3rd டே மட்டுமே. இந்த கேட்சிங் பிடிச்சிருந்தா கதை வேற மாதிரி கூட இருந்திருக்கலாம், அவங்க பெட்டரா போல் பண்ணிருக்கலாம். அது வேற, அது டிஃபரெண்ட் டிஸ்கஷன். பட் அது வந்து அதெல்லாம் வாட் இஃப் சினாரியோ. அதெல்லாம் வந்து ஒரு ஹைபோதெட்டிக்கல் வாட் இஃப் சினாரியோ தான். இல்ல கேட்சஸ் விட்டாங்கன்றது நான் பதிவு பண்றேன். அது சொல்ல வரேன். இல்ல கேட்ச் விட்டது தப்பு. கேட்ச் பிடிச்சிருந்தா இது ஆயிருக்கும்னு சொல்றது நம்ம கொஞ்சம் அது வந்து ஒரு இதுதான், நம்ம கணிப்பு தான். பட் நீங்க போலிங்கை பொறுத்த வரைக்கும் லைன் அண்ட் லென்த்தை சரி பண்ணணும். நமக்கு போலிங் வீக்காக இருக்குன்றது தான் என்னுடைய பாயிண்ட்டு. இப்போ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் நம்ம இந்தியாவோட செகண்ட் இன்னிங்ஸை பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே இவர் போயிட்டாரு. ஃபர்ஸ்ட் கப்பல் ஓவர்ஸ்லேயே இவர் போயிட்டாரு, ஜெய்ஷ்வால் போயிட்டாரு. பட் சாய் சுதர்ஷன் நம்ம தமிழ்நாடு பிளேயர் நல்லா ஆடிட்டு இருந்தாரு. இன்ஃபேக்ட் நீங்கள் தான் எனக்கு சொல்லியிருக்கீங்க 3 வருஷத்துக்கு முன்னாடியே, நீங்கள் அம்பையர் பண்ணியிருக்கீங்க அவரோட கேம்ஸ் எல்லாம் லோக்கலாக. இஸ் அ வெரி குட் ஸ்டைலிஷ் பிளேயர் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சொல்லி எனக்கே தெரியும் அவர் ரொம்ப ஸ்டைலிஷ் பிளேயர் அப்படின்னு. நானும் அவரை கூர்மையாக பார்க்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் தான்.
ஸோ நீங்கள் அவர் கேமை பார்த்துருக்கீங்க, நல்லா ஆடிட்டு இருந்தாரு, நல்லா ஷேப் அப் பண்ணியிருந்தாரு. இனிஷியலாக நியூ பால்லே வந்து ஆடி நல்லா ஆடிட்டு இருந்தபோது திடீர்னு கடைசியில் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு அந்த ஒரு 30 ரன்ல. ஸோ இதில் என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டிலேருந்து வராருன்ற போது அவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக விளையாடணுன்றது தான் என்னுடைய பார்வை. ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பேட்ஸ்மேனோ இல்லை பவுலரோ போகிறாங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பெர்ஃபார்ம் பண்ணால் தான் அவங்க கன்சிஸ்டண்ட்டாக விளையாட முடியும். இதுக்கு நான் நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். நம்ம டிஇ சீனிவாசனுக்கு சான்ஸ் கிடைக்கல. அப்படியே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹேமம் பதானி, டபிள்யூவி ராமன், பத்ரிநாத், ஸ்ரீதரன் ஸ்ரீராம், நிறைய பேர் சொல்லிட்டே போகலாம். டிஏ சேகர், இவங்களுக்குலாம் நிறைய சான்சஸே கொடுக்கல. நிறைய சான்சஸ்லாம் 1-2 கொடுத்து அப்படியே ட்ராப் பண்ண வெங்கடரமணா, இவங்க எல்லாருமே சொல்லலாம். ராபின் சிங் கூட கொஞ்சம் ஆடினாரு, பட் நாட் மச். தமிழ்நாட்டிலேருந்து போகும்போது கொஞ்சம் ஒரு அடிஷ்னல் அபினவ் முகுந்த் நான் மிஸ் பண்ணிட்டேன். அபினவ் முகுந்த். ஸோ தமிழ்நாட்டிலேருந்து போகும்போது கொஞ்சம் அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் தான் அவங்க நிலைச்சு நிற்க முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலும் அந்த நல்ல பிளேயர்ஸ் நிறைய சான்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்துக்கு கொடுத்தாங்க, அப்புறம் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு கொடுத்தாங்க. ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு கொடுத்தது வந்து பேசிக்கலி ஃபர்ஸ்ட் 20 மேட்ச்சுக்கு அப்புறம் அவரை வந்து ட்ராப் பண்ண முடியாத அளவுக்கு அவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டார். கிருஷ்ணமாச்சி ஸ்ரீரானுக்கு நிறைய சான்ஸ் கொடுத்தாங்க, பிகாஸ் அந்த காலத்தில் கொஞ்சம் அக்ரெசிவாக ஆடுற பிளேயர் அவர் ஒருத்தர் தான் இருந்தார். மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெர் ஆர் செவரல் குட் குவாலிஃபைட் கிரிக்கெட்டர்ஸ், அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கலன்றது தான் நிதர்சனமான உண்மை. இது ரீஜனலிசம் கிடையாது. தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பெர்ஃபார்ம் பண்ணால் தான் கண்டினியூஸாக விளையாட முடியும் இந்தியன் கிரிக்கெட்லன்றது. ஒரு அது ஸ்டாட்டிக்ஸ் வச்சு பார்த்தாலும் சரி, பழைய ரெக்கார்ட்ஸ் எடுத்து வச்சு பார்த்தாலும் சரி, எவ்வளோ பேருக்கு சான்ஸ் கிடச்சிது, எவ்வளோ சான்ஸ் கிடச்சிதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது சாய் சுதர்ஷன் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி விட்டாருன்னு நான் நினைக்கிறேன். செகண்ட் இன்னிங்ஸில் நல்லா ஆடிட்டு இருந்தவர் ஒரு 60ஓ 70ஓ இல்லை செஞ்சுரியே கூட அடிச்சிருந்தாருன்னா அவரை இனிமேல் ட்ராப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ எனிவே ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சு போச்சு. அவரை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் முடிஞ்சிடுச்சு. அட்லீஸ்ட் செகண்ட் ஆர் தேர்ட் டெஸ்ட் மேட்ச்சில் அவருக்கு சான்ஸ் கொடுத்தாலும் ஒரு செஞ்சுரி அடிக்கணுன்றது தான் என்னுடைய பார்வை, என்னுடைய விருப்பம். ஸோ உங்களுடைய அனாலிசிஸ் ஆஃப் சுதர்ஷன்ஸ் பேட்டிங். சாய் சுதர்ஷன் பாத்தீங்கன்னா அவருக்கு எல்லா டேலண்ட் இருக்கு, அதெல்லாம் இருக்கு, அதுல ஒன்றும் கொஸ்டினே கிடையாது. பட் அவருக்கு சொல்றது செகண்ட் இன்னிங்ஸ் கூட பார்த்தா நல்லா தான் ஷேப் பண்ணியிருந்தாரு. நல்லா ஒரு பெரிய ஸ்கோர் அடிப்பான்னு நிறைய பேர் நம்பியிருப்பாங்க, கீழே வாட்ச் பண்ணியிருப்பாங்க. பட் எனக்கு நான் பண்ண அப்சர்வேஷன் என்னன்னா, அவர் அவசரமா செட்டில் ஆறாரு. அவரை பத்தி என்ன ட்ராப் வைக்கிறாங்க, எங்க ஃபீல்டு வைக்கிறாங்கன்றது நான்சேகர் சொல்லி தான் அவருக்கு தெரியதே வருது. கேஎல் ராகுலே 2-3 நாடு கான்சன்ட் பண்ணாரு, எங்க நிக்கிறாங்க பாரு. முதல்ல அவருக்கு லெக் ஸ்லீப் வச்சு தான் போட்டாங்க, எல்லாத்தையும் விட்டாரு. கடைசியில அவருக்கு அந்த லெக் ஸ்லீப் எடுத்துட்டு ஷார்ட் மெடிக்கெட் மாதிரி ஒன்று வச்சுட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஸ்லோவரா போட்டு அப்படியே அடிச்சிட்டாரு. சரி, இதெல்லாம் கொஞ்சம் நிதானமா ஆடி கொஞ்சம் டைம் எடுத்துட்டு தான் ஆடணும் டெஸ்ட் கிரிக்கெட். பட் அவருக்கு வரும் மேட்சஸ்லேயே இருக்கிற வருங்காலத்துல அவருக்கு குயிக்கா கத்துப்பாருன்னு நான் நம்புறேன். அப்படி இருந்தாலும் ஈஸியா ஆடலாம். இப்போ கேஎல் ராகுல் ஆடுறாங்க பாருங்க, எப்படி அவங்க வந்து குயிக்கா செட்டில் ஆக மாட்டாங்க. செட்டில் ஆகினா குயிக்கா பவுலிங் ஸ்டாண்ட்ஸுக்கு வரமாட்டாங்க, கொஞ்சம் பார்ப்பாங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான். அதை பார்த்தானா உங்களுக்கு என்ன நடக்குதுன்றது கொஞ்சம் ஒரு மைண்ட்ல ஒரு ரியாக்ஷன் கிடைக்கும். கேம் அவேர்னஸ் சொல்லுவாங்க, கேம் அவேர்னஸ் இருக்கணும். கேம் அவேர்னஸ். வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட், ஹவு தே இன்டென்ட் டு போல் டு யூ, வேர் தே வில் போல். இதெல்லாமே கொஞ்சம் முக்கியமான இன்புட்ஸ் ஃபார் எவ்ரி டெலிவரி. என்ன யோசிக்கிறாங்க, எதுக்காக இந்த ஃபீல்டர் நிக்கிறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் கேம் அவேர்னஸ் இது வரணும்னு நான் நம்புறேன். ஏன்னா ரொம்ப பிஸியா ஆடுறாரு, நல்லாதான் ஆடினாரு. பட் ஆனா அவருக்கு எதிர்பார்த்த ரன் 30ன்றது ரொம்ப கம்மியான ஸ்கோர். ஆனா ஆடுவாருன்னு நம்புறேன், பார்க்கலாம். அட்லீஸ்ட் அதான் என்னுடைய விருப்பம் என்னன்னா, அட்லீஸ்ட் இன்னும் 2 மேட்ச் அவருக்கு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி கொடுத்தா அந்த சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணி அவர் அட்லீஸ்ட் ஒரு செஞ்சுரியான அடிக்கணுன்றது தான் என்னுடைய விருப்பம். அதுவும் அவரோட கேரியருக்கும் நல்லா இருக்கும். ஒரு செஞ்சுரின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் மைல் ஸ்டோன் டெஸ்ட் கிரிக்கெட்ல. நீங்க செஞ்சுரி அடிச்சாதான் உங்களை கண்டினியூஸா அவங்க பெர்சிஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் 92, 96 அடித்தா கூட அது பத்தாது. நம்ம அபினவ் முகுந்த பார்த்துருக்கோம், நம்ம மற்ற பிளேயர்ஸ்லாம் பார்த்துருக்கோம், அது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் ஒரு செஞ்சுரி அடிக்கிறன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றது நான் பார்க்குறேன். ஸோ லெட்ஸ் ஹோப் அவர் வந்து சாய் சுதர்ஷன் அடுத்த 2 மேட்ச்சில் ஒரு மேட்ச்லான செஞ்சுரி அடிப்பாருன்றதை பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் வந்து மேட்சோட பொசிஷன் எப்படி இருக்குன்னு என்னுடைய பார்வையில் 2 பேருக்கும் வின் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஈவனாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சமநிலையில் தான் இருக்காங்க 2 பேரும் நினைக்கிறேன். டே 2ல என்ன நடந்ததோ, என்ன சமநிலையில் இருந்தோ அதே மாதிரி தான் டே 3ல இருக்குன்னு நான் நினைக்கிறேன், டே 3 முடிஞ்சதுக்கு அப்புறம். ஸோ இப்போ
இந்த டே 4 ஆரம்பிச்சு உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, என்ன மாதிரி உங்களுடைய கணிப்பு எதிர்பார்ப்பு என்ன டே 4ல, அண்ட் மேட்ச் இனிமேல் எப்படி ப்ராக்ரஸ் ஆகும், என்ன விதமான ஒரு சேஸ் இங்கிலாந்து பண்ணுவாங்க? டே 4ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செஷன் ரொம்ப முக்கியமான செஷன். அரௌண்ட் 27 28 ஓவர் தான் போடுவாங்க. அதுல நாம வந்து மேபி வேணா ஒரு 60 ரன் அடிக்கலாம். விக்கெட்ஸ் கொஞ்சம் ஒன் விக்கெட் கொடுத்து நீங்க கிராஸ் பண்ணீங்கன்னா நீங்க வந்து கேமை டாமினேட் பண்ணுவீங்க. 2-3 கொடுத்தீங்கன்னா நீங்க வந்து ஒன்லி ஸ்ட்ரகிள் டு ரீச் அரௌண்ட் சொல்ல 250 280 இப்படி தான் ரீச் பண்ணுவீங்க. நீங்க டாமினேட் பண்ணி இதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் விளையாடி அவங்களை ஆட வச்சிங்கன்னா இது நல்லா இருக்கும். இந்த டெஸ்ட் மேட்ச் ஒரு 320 கிட்ட ஸ்கோர் வரும்னு நான் நம்புறேன். ஏன்னா நமக்கு ஆனால் நீங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடின மாதிரி நம்மளோட லேட்டர் ஆர்டர் ஆடின அவ்வளோ தூரம் ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட் 7 விக்கெட்ஸ் 41 ரன்ஸ் கொடுத்தோம். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஆடுறமாக கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி ஆடணும். டாப் ஆர்டர்ல ஆடின மாதிரி கொஞ்சம் இன்னொரு 50 ஓவர் நீங்க கண்டினியூஸா டாப் ஆர்டர் ஆடினாங்கன்னா we will definitely dominate the game. பட் we may not be able to score 4 runs and all. அது அடிக்க முடியாது. 50 ரன் ஒரு 150 160 170 ஏன்னா ரன் ரேட் வந்து கண்டிப்பா குறையும். அவங்களும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் போடுவாங்க. ரொம்ப ரொம்ப அட்டாக் பண்ணிலாம் பண்ண மாட்டாங்க. இதே உங்களுக்கு கரெக்டா 2 ஸ்லிப் ஒரு நல்லா இந்த மாதிரி டேக்ஃபுல்லா போடுவாங்களே ஒழிய நிறைய ரன் உங்களுக்கு ஈஸியா கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம கொஞ்சம் ஹார்டா ஆடணும். 2 செஷன் விளையாடினா நமக்கு நல்ல சான்ஸ் இருக்குன்னு தோன்றது. இதுக்கு ஒன்று நடு இந்த 2 செஷனுக்குள்ள ஏதாவது நீங்க திருமணம் பண்ணி லூஸ் ஷாட்ஸ் ஆடி அவுட் ஆனீங்கன்னா ரொம்ப கஷ்டம். நீங்க சொன்ன மாதிரி 2 பேரும் வின் பண்றதுக்கு தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ வந்து லெட்டஸ்டே நான் வந்து இந்தியா நல்லா விளையாடி ஒரு 320 ரன் டார்கெட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கிலாந்துக்கு. உங்களோட பார்வையில் இங்கிலாந்து இப்போ மெக்கலம் ஸ்டைல் ஆஃப் கிரிக்கெட்னு ஒன்று சொல்கிறாங்க. அவர் வந்து அக்ரெசிவாக ஆடி வின் பண்ணணுன்றா, ட்ராக் ஆட மாட்டேன்னு சொல்கிறாரு. ஸோ 320 ரன் மாதிரி ஒரு டார்கெட் கொடுத்தா இங்கிலாந்து அணி அந்த 300 ரன் அடிக்கணும்னு வின் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்களா, இல்லை 5வது நாள் ஃபுல்லாக ஆடி ட்ரா பண்ணிடலான்னு பார்ப்பாங்களா? இல்ல அந்த ட்ரா ஆடுற இதெல்லாம் வந்து இப்ப அவ்வளவா யாரோட மைண்ட்லயும் இல்ல. வின் பண்ணதான் பார்ப்பாங்க. வின் பண்ணும்போது என்னன்னா போலிங் பண்றவங்க முன்னாடி மாதிரி டாமினேட் பண்ணிட்டு சும்மா ட்ரா ஆனாதான் நீங்க போலிங் செட் டாமினேட் பண்ண முடியும். வின்னுக்கு ஆடும்போது நீங்க என்ன வேணா நடக்கும். எந்த ஒரு ஓவர்லயும் ஒரு ஓவர்ல ஒரு 10 ரன் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்க வச்சுக்கீங்களேன், ஒரு 10 15 டால் ஓவர்ஸ் 1 ஓவர் 2 ஓவர் இருந்தாலே கேம் டில்ட் ஆயிடும். ஒரு விக்கெட் பார்ட்னர்ஷிப், ஒரு 40 ரன் பார்ட்னர்ஷிப் இந்த மாதிரி ரொட்டேட் ஆகினே இருக்கும்போது ஃபீல்டிங் கேப்டனுக்கு ஒரு ஹெவி ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா அவங்க இன்டென்ஷன் இஸ் டு வின். பட் நம்ம வந்து கேம்ல இருக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்படுவோம் அந்த மாதிரி சூழ்நிலையில. அதுக்கு விக்கெட் எடுத்தா தான் நீங்க முடியும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம போலர்ஸோட டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். பட் ஸ்கோர் அடிக்க முடியாது. முன்னாடி பால் கொஞ்சம் பவுன்ஸ் குறையும். அது தவிர 2 பக்கமும் ஆஃப் ஸ்டம்ப் வெளியிலயும் லெக் ஸ்டம்ப் வெளியிலயும் நிறைய ஃபுட் மார்க்ஸ் இருக்கும். அதை ஆனா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி போடுறது. ஆனா அதுக்கு ப்ரெஷர் நீங்க எல்லாத்தையும் அடிச்சா அதெல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியாது. அதுக்கு வந்து இப்போ போலிங் சைடும் ஒரு மணி நேரம் கொஞ்சம் டாமினேட் கூட பண்ண வேண்டாம். ஹோல்ட் பண்ணி போட்டா போதும். ரொம்ப ரன் கொடுக்காம ஒரு ப்ரெஷரை ஹோல்ட் பண்ணி போட்டாலே கொஞ்சம் நல்ல கெயின் மேட்ச்ல நீங்க மொமெண்டம் கெயின் பண்ணுவீங்க. அது இருந்தாதான் விக்கெட் விடும். நீங்க சாதாரணமா யாரும் தூக்கிக்கலாம் அவுட் ஆயிட்டு ரன் வந்தா விக்கெட்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் விழும். நீங்களே த்ரோ பண்ணிட்டு போனாதான் அந்த மாதிரி சூழ்நிலை. ஆனா 4th and 5th டே வந்து இவ்வளவு ஈஸியெல்லாம் ஸ்கோர் அடிக்க முடியாது. கொஞ்சம் 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 பொறுமையா ஆனாதான் பண்ண முடியும். கொஞ்சம் மைண்ட் ஸ்கில்ஃபுல் போர்ட்டர்ஸ்க்கு உங்க ஸ்கில்ல கண்டிப்பா எக்ஸிக்யூட் பண்ணாதான் ரன் அடிக்க முடியும். ஆஸ் இட் இஸ் நீங்க சொன்ன மாதிரி கேம் வந்து எப்படி வேணா திரும்பலாம். ஃபர்ஸ்ட் செக்ஷனோட பெர்ஃபார்மன்ஸ் வெரி க்ரூஷியல் ஃபார் 4th டே. ஸோ ஐ திங்க் இந்தியா வில் லூஸ் minimum of wickets so that they can gain some good momentum on the test match. ஸோ இப்போ நீங்கள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் 270 வரைக்கும் சேஸ் பண்ணுறதுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த விக்கெட்டில் 270லேருந்து 320 அந்த மாதிரி ஸ்கோர் வந்ததுன்னா சேஸிங்க்கு எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு தோணுது. ஆனாலும் இங்கிலாந்து அணி வந்து அது வின்னுக்கு தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். தோத்தாலும் பரவாயில்ல, தோல்வியுற்றாலும் பரவாயில்ல, டார்கெட்டுக்கு போவாங்கன்னு தான் பார்க்குறேன். ஏன்னா அவங்களோட டிஃபென்சிவ் டெக்னிக் ரொம்ப நல்லா இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாமே வந்து அவங்க ஒன் டே கிரிக்கெட் மாதிரி தான் ஆடுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷார்ட் பால் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போட்டால் கூட ஸ்லிப் கேட்ச் கொடுக்குற மாதிரி அந்த ஒரு ஸ்லைஸ் வந்தால் பண்ணுறாங்களே தவிர ஒரு டிஃபெண்ட் பண்ணோன்னு ஆடுறதில்ல. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரூக் இப்படி தான் ஆடுறாரு. அது ஸ்லிப்புக்கு மேலே ஆடணும்னு நினைக்கிறாரா இல்லை கேட்ச் ப்ராக்டிஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாரான்னு தெரியல. சேம் திங் வித் ஜோ ரூட் ஆல்சோ. அவரும் அப்படியே தள்ள அடிச்சுட்டே தான் போனார். எப்படி அப்படி ஆடுறாங்கன்னு தெரியல. இது முந்தி மாதிரி அந்த ஸ்ட்ரைட்டாக ஆடணும்னு தோணல. ஷார்ட் பால் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்னா இது மாதிரி ஒரு ஸ்லிப் கேட்ச் கொடுக்குற மாதிரி ஆடுறாங்க.
ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் மேட்ச்லயே கொஞ்சம் ஒன் டே மாதிரி ஆடுற ஒரு டெக்னிக் தான் வச்சிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல சுரேஷ், இன்னைக்கு வந்து தாட் ப்ராசஸ் ஆஃப் மாடர்ன் டே கிரிக்கெட் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட். தட் இஸ் தே வாண்ட் டு ஸ்கோர் அட் ஆல் பால்ஸ். சம்டைம்ஸ் bad ball has to be scored irrespective of the format or irrespective of the innings, irrespective of the stage at which the team is in. Bad ball will be scored. But fear of failure இப்போ அவ்வளோ கிடையாது யாருக்கும். ஏன்னா they definitely give a lot of promise to the team management. Believe that if somebody is being persistent and then given the freedom to play his shots and then do the needful for the team, கண்டிப்பா அவங்க பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. ஈவன் இதை இந்தியன் கிரிக்கெட்டும் நிறைய பேருக்கு ஃபாலோ பண்ணுங்க. சேவாக்கெல்லாம் பார்த்து அப்படிதான் அவங்க நம்ம டீம் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணாங்க. அவங்களோட சேவாக்கெல்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க, நீ ஃப்ரீயா போய் ஆடுன்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ இந்தியன் டீம், இங்கிலாந்து டீம் அதை பிலீவ் பண்றாங்க, இந்தியன் டீம் அதை பிலீவ் பண்றாங்க. பட் நம்ம வந்து ஒரு சில பேருக்கு கொடுப்போம், சில பேருக்கு அதை கொடுக்க மாட்டோம். அப்படி அவங்க வந்து ஃபுல்லா எல்லாருக்குமே கொடுக்குறாங்க, எல்லா பேட்டர்ஸுமே கொடுக்குறாங்க. ஃப்ரீயா ஃப்ரீடம் கொடுக்குற சுதந்திரமா ஆடுறது வேற. அதே டெக்னிக்கை மாத்தி ஒரு டெஸ்ட் மேட்ச் டெக்னிக் இல்லாம எந்த டெக்னிக்ல வேணாலும் ஆடலான்றது வேற மாதிரி இல்லையா? இப்போ வந்து அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போற பால இப்படி ஸ்லைஸ் பண்ற மாதிரி ஆடினா அது ஒரு ஸ்லிப் கேட்ச் கொடுக்குற மாதிரி இல்ல இருக்கு, கேட்சிங் பிராக்டிஸ் கொடுக்குற மாதிரி இல்ல இருக்கு. கரெக்ட், அது பார்க்கறதுக்கு அப்படிதான் இருக்கு. ஆனால் T20யோட எல்லா ஷாட்ஸும் மாடர்ன் டே பிளேயர்ஸ்க்கு எல்லா ஃபார்மேட்லயும் வந்தாச்சு. அது வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அதனாலதான் வந்து இப்போ போலர்ஸ்க்கு இவ்வளவு கஷ்டப்படுறாங்க இப்போ போலிங் போறதுக்கு. இப்போ போலர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஷாட் ரிவர்ஸ் படிக்கிறாங்களே, மீடியம் பேசஸ் ரிவர்ஸ் படிக்கிறாங்க, ஸ்கூப் ஷாட் அடிக்கிறாங்களே, நியூ பால் இதெல்லாம் மரியாதையே கிடையாது. அடிக்க வேண்டிய பால் அடிப்போம், அவுட் ஆனா பரவாயில்ல, அந்த மாதிரி ஒரு மனநிலையை எல்லாருக்கும் இன்ஜெக்ட் பண்ணியாச்சு. ஸோ அதனால வந்து டெஸ்ட் கிரிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா நாலு நாளுக்குள்ள கூட சம்டைம்ஸ் முடியும், 4 நாள் 5 நாள் போய் ட்ராவல் ஆகிறதுக்குலாம் யாரும் விரும்புறது இல்லை. ஸோ அந்த மாதிரி மனநிலை இருக்கும் போது டெஸ்ட் கிரிக்கெட் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா ஒரு டெஸ்ட் மேட்ச் தோக்கவும் தோக்கலாம், அதுல ஒன்றும் யாரும் இன்னைக்கு டெஸ்ட் மேட்ச் தோத்தாலும் யாரும் பெருசா கவலைப்படுறதில்ல. அப்ரோச் அதுதான். இங்கிலாந்து இந்தியாவுக்கு வரும்போது அது நடந்தது. எல்லாரும் ஸ்பின் வர பால் இறங்கிலாம் ரிவர்ஸ் வச்சாங்க, ஸ்கூப் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க, அவுட் ஆனாங்க. பட் ரன்னும் வந்தது, அவுட் ஆனாங்க. அந்த மாதிரி வரும்போது அவங்க அப்ரோச் இதுதான் மாடர்ன் டே அப்ரோச். நம்ம அதை வந்து கொஸ்டின் பண்ணிட்டு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொன்னா we are pushed back. ஓகே, இதே உங்களோட நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன். நேயர்களே, மீண்டும் ஒரு முறை உங்களை நாளைக்கு சந்திப்போம். Till then, take care.